இசையாக ஆதரிச்சுட்டு இருக்கிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவங்க கேட்க முடியாது. அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருந்திருக்கிறார். இன்னைக்கு பாஜக ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு அதிமுக சொல்லும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சக்கூடாது. இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு கட்சி அல்ல, அது வெறும் ஒரு பிரான்ச். பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஏதாவது பிரச்சனைனா அவங்க தலைமை கழகத்துக்கு போவாங்க. இன்னைக்கு உங்க மாவட்டத்திலேயே உங்க தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலர் பார்ப்பீங்க, நகர செயலர் பார்ப்பீங்க. இல்ல பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அண்ணா அறிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து கடிதம் கொடுப்பீங்க. இதுதான் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை. ஆனா இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் ஆஃபீஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அமித்ஷா நேரம் வீட்டு பிடிச்சி 4 காலம் மாறி போய் அமித்ஷா காலத்தில் போய் ஊர்ந்து பஞ்சாயத்து முடிச்சு வர்றாங்க. உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கோஷ்டினா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து இங்கே செயல்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னா அது மிகையாக அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா அவரை பார்த்து வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வேற இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியாவது இவங்க திருத்தமா போயிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லிட்டே போறாங்க, ஆமா நான் அமித்ஷாவை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்னைக்கு என்ன முடிவெடுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாசாமி போன்ற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சுட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக இருக்காரா இல்ல பாஜக இருக்காரா இல்ல ஆர்எஸ்எஸ் காரவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அந்த கழகத்துல யாருமே இல்லை, ஆளுமே இல்லை. அந்த